அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 20வது வசனம். வேகமா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 20வது வசனம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். தாமதமின்றி பாருங்க, அந்த வசனம் டிவியில வருதா? எல்லாரும் பாருங்க பாப்போம். வரலையோ? தாமதமின்றி வாசிமா மறுபடியும். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று. இப்ப எல்லாரும் இப்ப டிவியில வந்துருச்சு பாருங்க, வாசிக்க பாப்போம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். வேகமா போறேன். இதுல முதல் வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, தாமதமின்றி நாம் செய்ய வேண்டிய 5 காரியங்கள். தாமதமின்றி இந்த 5 காரியமும் ரொம்ப முக்கியங்க. 5 காரியங்கள் தாமதமின்றி நம்ம செய்ய வேண்டியது, தாமதமின்றி நாம் நிறைவேற்ற வேண்டியது, தாமதமின்றி நாம் தேவனுக்கு செய்ய வேண்டியது, தாமதமின்றி எந்தவித வித்தவுட் எனி டிலேஸ் அப்படி சொல்லுவாங்க. எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் கர்த்தருக்கு அடுத்த, கர்த்தருக்கான, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த 5 காரியமும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், புதுசா ஒண்ணும் இல்லை. அதுல ஒண்ணு நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். உங்க பாஸ்டர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ல ஒண்ணு கொடுத்தாங்க, அது செய்தி வேலையில பாயிண்டா வரும்போது புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட நன்றி சொன்னேன். உட்கார்ந்து இருக்கும்போது, ஆண்டவரே இந்த செய்தியை உறுதிப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. தாமதமின்றி வேகமாய் நாம் செய்ய வேண்டிய வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள 5 காரியங்கள். லிசன், சில காரியத்தை வெயிட் பண்ணி செய்யலாம். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. சில காரியத்தை எப்படி செய்யணும்? உடனே செய்யணும். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், கவனிங்க. இப்போ ட்ரெயின் அங்க இருந்து வருது. தண்டவாளத்துல கண்ணு தெரியாத ஒருத்தர் நிக்கிறார். யாராவது கண் தெரியாமல் அப்படின்னா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களை குற்றப்படுத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல, சாரி, உள்நோக்கமும் அல்ல, புரிதலுக்காக சொல்றேன். தண்டவாளத்துல ட்ரெயின் வருது. அங்கே ஒருவர் பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி தண்டவாளத்தின் நடுவில் செய்வது அறியாமல் இருக்கிறார். அவரை போய் மெதுவா காப்பாத்தணுமா, வேகமா காப்பாத்தணுமா? ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, புரியுதா? அப்போ நீங்க எவ்வளவு நிறைய வீடியோக்கள் எல்லாம் வரும். அப்படிப்பட்ட இடங்கள்ல நிக்கிறவங்க, யூனிஃபார்ம்ல இருக்கிற காவலர்கள், ரயில்வேல வேலை பார்க்கிறவங்க ஓடி போய் தாவி அவங்களை காப்பாற்றுவாங்க. அப்போ தாமதமின்றி செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. இப்ப நான் சொல்ல போறது என்ன தெரியுமா? இந்த உலக நாடுகள் எல்லாம் இப்ப விரோதமா சண்டை வருது இல்லையா? நம்ம நாட்டுக்கு விரோதமா கூட பாகிஸ்தான் கடந்த நாட்கள்ல ஆயுதங்களை போட்டுச்சு. அதுல எங்க ஸ்தாபனத்தை சேர்ந்த பல ஸ்தாபன ஊழியர்களோடு நான் போன்ல பேசினேன். ஜம்முல, காஷ்மீர்ல, ராஜஸ்தான்ல இருக்கிற அங்கெல்லாம் போயிருக்கிறோம் ஊழியத்துக்காக. அப்ப போன் பண்ணி விசாரிச்சேன், எப்படிமா இருக்குது ஊழியம்? அண்ணன், வீட்டை விட்டு வெளியே வர முடியல, நைட் எல்லாம் குண்டு சத்தம் கேட்குது, நியூஸ்ல வர்றதெல்லாம் ரொம்ப கம்மி, இங்க அவ்வளவு கஷ்டப்படுறோம். இதெல்லாம் மற்றவங்களுக்கு நியூஸ்ல வர்ற நியூஸ், ஆனா நமக்கு வருகைக்கான அடையாளங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கவனிங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் காசா, காசாவுக்கு விரோதமாய் இஸ்ரவேல், துருக்கி, ஜோர்டான் போன்ற நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம், உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா, ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன், அமெரிக்கா எல்லாவற்றிலும் நான் என்ன வேணாலும் பண்ண முடியும்னு சொல்லுது. இதற்கு எதிராக ரஷ்யா உலகத்தில் எந்த நாடு மேலே என்னால போர் தொடுக்க முடியும். இப்படி நாட்டுக்கு விரோதமாய் நாடு, இனத்துக்கு விரோதமாய் இனம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் யுத்தம் பண்ண ஆயத்தப்படுகிறார்களே, இது மற்றவர்களுக்கு செய்தி, உங்களுக்கு எனக்கும் வருகைக்கான அடையாளங்கள். அப்ப
அப்போ ட்ரெயின் வருது. என்னது வருது சொல்லுங்க? இயேசு வரப்போகிறார், வருகை வரப்போகிறது. இன்னும் தாமதித்துக் கொண்டே இருப்பதற்கு ஆண்டவர் ஒன்றும் மற்ற மார்க்க கடவுளை போல அல்ல. நம்ம ஆண்டவர் துரிதமாய் செயல்படுகிறவர். கடமையற்றி ட்ரெயின் வருது, வருக வரப்போகுது. கண்ணு தெரியாம, செய்வது அறியாமல் எப்படி விசுவாசிக்கிறது, எப்படி ஜெபிக்கிறது, எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது என்று தெரியாமல் தண்டவாளத்தின் நடுவில் மாட்டிக்கொண்ட ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளியை போல அநேக விசுவாசிகள் ஆபத்து அறியாமல், ஐயோ ஆண்டவர் வருகிறாரே, கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்கணுமே, கர்த்தருடைய வருகையில பங்கு பெறணுமே, அந்த ட்ரெயினை விட்டுறக்கூடாதுன்னு இருக்கிறோம். பாத்தீங்களா? நம்ம செய்ய வேண்டிய 5 காரியங்களை ஆண்டவர் வேகமாய் நம்மோடு பேசப் போகிறார். கரமையத்தியாவே சொல்லுங்கள். ஆபத்தை உணர்ந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. எதை உணரணும்? ஆபத்து. என்ன ஆபத்து? ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அது ஆபத்தா பாஸ்டர்? எஸ். ஏன்னா தூச்சுக்கூடை அவர் கரத்தில் இருக்கிறது. என்ன இருக்குது? என்னது அப்படின்னா சொலவு. நம்ம ஊர்ல சொலவு தானே சொல்வீங்க. முறம் சொலவு. என்ன செய்வோம்? அப்படியே சரிச்சு தானியங்களை எதுல போடுவோம்? தேவையான இடத்துல போட்டு வைப்போம். பதற இடத்துல போடுவோம். தேவையற்றவைகளாய் போடுவோம். நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் வரப்போகிறார். தூச்சுக்கூடை அவர் கரத்தில் இருக்கிறது. பரலோகத்திற்கு தேவையானவர்கள் களஞ்சியம் என்கிற பரலோகத்திற்கும், தேவையற்றவர்கள், சபையில் அசுத்தமாய் வாழ்ந்தவர்கள், சபையில் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள், சபைக்கு விரோதமாய் வாழ்ந்தவர்கள், ஊழியத்திற்கு விரோதமாய் வாழ்ந்தவர்கள் என்று ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட் எல்லாம் எங்க போகுது? நரகத்துக்கு. எனவே நாம் தாமதமின்றி தீவிரமாய் செய்ய வேண்டிய 5 காரியத்தை இந்த 18வது ஆண்டின் கர்த்தர் நம்மோடு பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து தாமதமின்றி இவைகளை நிறைவேற்றும் போது வருகிற அந்த ட்ரெயின்ல நமக்கும் ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். அந்த ட்ரெயின்ல நமக்கு ஒரு இடம் உண்டு. 1 சங்கீதம் 119:60. 119வது சங்கீதம் 60வது வசனத்தில் தாமதமின்றி செய்ய வேண்டிய முதல் காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 119:60. நல்ல கவனிங்க. உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். அதை நீங்க குறிச்சுக்கலாம். உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். ஒரு அகலியா சொல்லுங்க பாப்போம். முதல் காரியம், வசனத்தை கைக்கொள்ள தாமதிக்க கூடாது. ஆமெனே வரல. ஆமெனே வரல. தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிகிறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க. அது சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் வந்தா பரவாயில்ல. இந்த மாச கடைசி வரைக்கும் கெட்ட வார்த்தை பேசிடுவோம். இந்த மாச கடைசி வரைக்கும் இந்த பாவத்துல தொடர்ந்து செய்வோம். வர்ற 1ஆம் தேதியில இருந்து விட்டுருவோம். எத்தனை 1ஆம் தேதி? வசனத்தை கைக்கொள்ள நீங்கள் தாமதித்தால் ட்ரெயின் போயிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அநேகருடைய வாழ்க்கை 1ஆம் தேதி எதிர்பார்க்கிறோம். நீ வர எதிர்பார்க்கிறோம். ஒரு ஜெப கூட்டத்தை எதிர்பார்க்கிறோம். ஒரு கன்வென்ஷனை எதிர்பார்க்கிறோம். ஒரு கன்வென்ஷன் வரட்டும், அதுல நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்றோமா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் உங்கள தீர்மானம் எடுத்து அதை செய்ய முடியாம போயிருக்கீங்க? புரியுதா கேள்வி? 2 நிறைய பேர் புரியல. மறுபடியும் சொல்றேன். தீர்மானம் எடுத்து, என்ன தீர்மானம்? இந்த வருஷத்துல இருந்து, அதாவது 1ஆம் தேதி நம்ம தீர்மானம் எடுப்போம். என்னது? எப்போ? எந்த 1? ஜனவரி 1. உங்களுக்கு ஆராதனை நடந்துச்சா? ராத்திரி எல்லாம் அந்த ஆராதனையில தீர்மானம் எடுத்துல இந்த வருஷம் ஒரு தடவை வருஷத்துக்கு ஒருக்க நான் பைபிளை வாசிப்பேன். இதுக்கு பேர் என்னது? தீர்மானம். டெய்லி காலையில 5 to 5:30 ஜெபம் பண்ணுவேன். இதுக்கு பேர் என்னது? தீர்மானம். மாசத்துக்கு ஒரு கிராமத்தையாவது போய் ஊழியம் செய்வேன். இதுக்கு பேர் என்னது? தீர்மானம். என் மூலம் இந்த சபைக்கு ஒருத்தரையாவது ஒரு வருஷத்துல கொண்டு வருவேன். இதுக்கு பேர் என்னது? தீர்மானம். எத்தனை பேர் இந்த தீர்மானத்துல உறுதியா இருந்தோம்? இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. இந்த வருஷத்துல நான் என் வாயில பொய்யே சொல்லுங்க வராது. புருஷனா மனைவியை அடிக்க பாருங்க, எப்படி வருது பாருங்க. மனைவியை அடிக்கிற புருஷன்மார் என்ன தீர்மானம் எடுப்பாங்க? ஆண்டவரே, இந்த ஆண்டு முதல் இந்த புதிய வருஷத்துல என் மனைவியை நான் என்ன செய்ய மாட்டேன் சொல்லுங்க.
அதே மாதிரி உங்களையும் சேர்த்துக்கலாம். வேற என்ன செய்ய? உண்மையை சொல்லித்தான் அவங்க முன் வீட்டுல இருந்து பொய்யா சொல்ல முடியும். ஆண்டவரே, இந்த வருஷத்துல இருந்து என் புருஷனை நான் என்ன செய்ய மாட்டேன், வருது அப்போ ஒரு அடிச்சு அடிக்க மாட்டேன். ஆண்டவரே, இந்த 2025ல வாங்கமான நெஞ்சிலே ஏறி மிதிச்ச நாட்கள் உண்டப்பா. இனி நான் அப்படி செய்யாதிருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். எவ்வளவு நாள் அந்த தீர்மானத்துல உறுதியா இருந்தோம்? ஜனவரி 7ஆம் தேதி வரைக்கும். 7ஆம் தேதி மிதி. இந்த தீர்மானத்துல பிரச்சனை என்ன தெரியுமா? இத சம்பந்தப்பட்டவங்க போய் சொல்லிடுவோம். ஏமா, என்னை மன்னிச்சு, கையை பிடிச்சு, நான் உன்னை போன வருஷம் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன்ல, ரொம்ப அடிச்சிட்டேன்ல, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன். இந்த வருஷம் நான் உன்னை அடிக்கவே மாட்டேன். 7ஆம் தேதி அடிக்கணும். எத்தனாவது 7ஆம் தேதி? சரி, அப்ப சொல்லுவான், என்னங்க நீங்க பொருத்தனை பண்ணீங்க? பொருத்தனை எல்லாம் ஏன் பேசாத, உன்னையெல்லாம் விட்டு வச்சிருக்கிறது ஏன் தப்படி? கல்யாணத்தை அன்னைக்கே உன்னை கோடி கழுத்த திருமண மாதிரி திரும்பி இருக்கணும். அன்னைக்கு விட்டேன் பாரு, எவ்வளவோ சொன்னாங்க, இவன் வேண்டாம். நான் கேட்டேனோ உன்னைய. உடனே அந்த அம்மா, எங்க கொஞ்சமாவது நீங்க கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தராவது ஏதாவது வாயில வந்துட போகுது. இப்படி தீர்மானத்தை உடைச்சவங்க எத்தனை பேர் கை வைக்குங்க? அதாவது அடிக்கிற மேட்டர் மட்டும் இல்ல, உடனே அதிலே போயிடாங்க. பைபிள் வாசிப்பேன். அதே மாதிரி ஆண்டவரே, போன வருஷமெல்லாம் நான் கர்த்தருக்கு தசமமா கொடுக்கல, இந்த 2025 பிறந்துருச்சு, இதுல ஒவ்வொரு மாதமும் எனக்கு வர்ற பணத்துல நான் கர்த்தருக்கு 10ல 1 கொடுப்பேன். தீர்மானம் பண்ணோமா? பைபிள் வாசிப்பேன் தீர்மானம் பண்ணோமா? நீங்க ஆமென் சொல்லணும். பண்ணீங்களா? ஜெபம் பண்ணுவோம் தீர்மானம் பண்ணீங்களா? ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுவோம் தீர்மானம் பண்ணீங்களா? அந்த தீர்மானத்துல இருந்து வெளியே போனவங்களை தான் கேட்கிறேன், கை வைக்குங்க. டேய் அப்பா, இது 10 நிமிஷம் நான் பேச வேண்டியிருக்கு. எவ்வளவுதாங்க? நான் ஒண்ணு சொல்லுவா, வசனத்தை கை கொள்றதுல ஒரு ஆசீர்வாதம். நீங்க என்ன தீர்மானம் எடுக்கிறீங்களோ அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நீங்க எதை ஒப்பு கொடுத்தீங்களோ, சங்கீதம் 15ல பின்னாடி வருது, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் சொல்லுங்க. வசனம் தெரியுது, வேகமா எடுங்க, எடுங்க பார்ப்போம். 15வது சங்கீதம் அந்த வசனத்தை எடுத்து பின்னால திருப்பினா வரும். 15வது சங்கீதம், தன் பணத்தை வட்டிக்கு கூடாமலும் இல்ல ஆணையிட்டு, அது எங்க இருக்கு அந்த வசனத்துக்கு? 15ல தான் வரும். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்க. எத்தனாவது வசனம் சார்? 5:4 தானே? 15:4. சரி, அது குறிச்சுக்கோங்க. இந்த வசனத்தை ஆவியானவர் போய் ஞாபகப்படுத்துறாரு. நான் அங்க குறிச்சிட்டு வரல, அதனாலதான் நம்பரை உங்களை தேட சொன்னேன். ஆணையிட்டதில், எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. என்ன ஆணையிட்டீங்க? 1ஆம் தேதி நான் இதை செய்வேன் அல்லது இதை செய்ய மாட்டேன். இந்த ரெண்டுக்குள்ள தான் நம்ம தீர்மானம் எடுத்திருப்போம். செய்ய வேண்டியவைகள் என்ன, செய்யக்கூடாதவைகள் என்ன, இப்படி ஒரு பெரிய தீர்மானத்தை நம்ம எடுத்தோம். சரியா? இந்த தீர்மானத்துல நமக்கு நஷ்டமே வந்தாலும் அதில் தவறாது இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கைகளை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்திக்கலாம். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் அவன் என்ன செய்வானா, தவறாது இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும் சரி. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். தசமா கொடுப்போம், அது பின்னாடி வருது பாயிண்ட்ஸ்ல. கொடுப்போம் தீர்மானம் பண்ணிருப்போம், ஆனா பிள்ளை பேசிக்கு கரெக்டா இருக்கும். திடீர்னு மனைவிக்கு சொல்லலாமா இருக்கும், நமக்கு உடம்பு சொல்லலாமா இருக்கும். ஐயோ நம்ம இவ்வளவு கொடுக்கணும்னு வச்சோமே, இப்ப இப்படிதான் சில செலவுகள் வந்திருக்கேன்னாலும் அந்த செலவை தூக்கி ஓரம் தள்ளிட்டு கடவுளுக்கான செலவை முதல்ல வச்சு பாருங்க, அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டமே வந்தாலும், நான் சொல்லலைங்க, சங்கீதக்காரன் சொல்றான், ஆணையிட்டதில், ஆண்டவருக்கு ஆணையிட்டதில், ஊழியர்களுக்கு ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டமே வந்தாலும் அவன் அதில் எப்படி இருப்பானா, தவறாது இருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்போ வசனத்தை கைக்கொள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது, தாமதம் பண்ணக்கூடாது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யலாம், என்ன செஞ்சிடணும் சொல்லுங்க, செஞ்சிடணும். செய்யாதனா என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது.
கர்த்தர் ஒரு காரியத்தை உனக்குள்ள கொண்டு வான்னு சொன்னா என்ன செஞ்சிடணும்? கொண்டு வந்துடணும். இந்த காரியத்தை ஓட்டத்தை வெளியே எடுத்துருன்னு சொன்னா என்ன செய்யணும்? வெளியே எடுத்துடணும். வசனத்தை கைக்கொள்வதில் ஒருபோதும் நாம் தாமதம் பண்ண கூடாது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, செய்திக்கு கீழ்ப்படிங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, போதகத்திற்கு கீழ்ப்படிங்க, கடிந்து கொள்ளுதலுக்கு கீழ்ப்படிங்க, எச்சரிப்புக்கு கீழ்ப்படிங்க. கைகளை அசைத்தாமல் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? புரியுதா? 52 வாரம் பிரசங்கம் கேட்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சொல்றேன். நான் அதை வெளிக்கடங்களையும் சொல்றேன். உங்களுக்கு போன வருஷம் வரும்போது சொன்னேன்னா தெரியல, இப்ப ஞாபகம் வருதுனால சொல்றேன். 52 செய்திகளின் மூலமாக ஒரு வருஷத்துல நமக்குள் 52 மாற்றங்கள் வந்திருக்க வேண்டும். அதுதான் வசனத்தை கைக்கொள்ளுவது. இந்த வாரம் பேசின வார்த்தைக்கு 2 வருஷம் கழிச்சு கீழ்ப்படிவது அல்ல, அதுக்குள்ள ட்ரெயின் போயிடும். ஆபத்து வந்துட்டு போயிடும். நம்ம கைவிடப்பட்டவங்களா மாறிடுவோம். ட்ரெயின் வேகமா வருது. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஒரு மாசம் போட்டோம், அடுத்த மாசத்துல இருந்து செய்வோம் இல்ல. வசனத்தை கைக்கொள்வதுல ஒருபோதும் நம்ம தாமதம் பண்ணக்கூடாது. கரம் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது காரியம் அப்போஸ்தலர் 22:16, 22வது அதிகாரம், அப்போஸ்தலர் 16வது வசனம். அப்போஸ்தலர் 22:16. இரண்டாவது தாமதிக்காம என்ன பண்ணணும்? இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். போதும். பாஸ் அனௌன்ஸ்மென்ட் கொடுத்தாங்களா? என்ன கொடுத்தாங்க? சொல்லுங்க, என்ன கொடுத்தாங்க? என்ன கொடுத்தாங்க? ஞானஸ்நானம் எடுக்காதவங்க கட்டாயத்தின் படியல்ல, அவங்க அழுத்தி சொன்னாங்க. என்ன வார்த்தை? விருப்பத்தின் படி. ட்ரெயின் வருது. ஆமென் சொல்லுங்க. ட்ரெயின் வருது. ஆமென் சொல்லுங்க. விருப்பத்தின்படி செய்ததுக்கு நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போமா? ஹலோ, நாளைக்கு உயிரோட நான் இருப்பேனா? அவன் நினைச்சா இருப்பேன், அவன் நினைக்கலன்னா இருக்க மாட்டேன். நீங்க இருப்பீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு 5 வருஷம் இருப்பேன்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். போட்டு தள்ளிடுவார் ராத்திரி 1:45. தமிழ்வாணன் ஒருத்தர், எங்க தாத்தா இந்த பிரசங்கத்துல சொல்லுவாங்க. அவர் ஒரு புக் எழுதினாரா. என்ன புக் தெரியுமா? தமிழ்வாணன் எப்படி இருப்பார் தெரியுமா? புக் படிக்கிற ஆட்களுக்கு தெரியும். பெரிய கண்ணாடி போட்டுருப்பார். அவருடைய புக்கில் அந்த சிம்பல் கண்ணாடி போட்டு ஒரு தலை இருக்கு. அதான் அவர் தான் தமிழ்வாணன். அவருடைய புக்கு பயங்கர ஃபேமஸா வைக்கும் ஒரு காலத்துல. அவர் எழுதின ஒரு புக் என்ன தெரியுமா? 100 வயது வரை வாழ்க்கை. இரண்டாவது தாமதமின்றி பண்ண வேண்டியது பாருங்க. இப்பொழுது நீ வசனம் தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுமா. இங்க யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கலையோ இன்னும் 10 நாள் வெயிட் பண்ணுவோம், இன்னும் 1 மாசம் வெயிட் பண்ணுவோம். செத்துட்டா நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்க கூடாது. மரணம் ஸ்டான்லிக்கு என்னைக்கு எனக்கு தெரியாது, யாருக்கு தெரியும்? அதனாலதான் இங்க ஓடி வந்திருக்கேன். சின்ன ஊர் தான், சின்ன சபை தான். ஏன் ஓடி வந்தேன் தெரியுமா? இந்த சபைக்கு கர்த்தர் வச்சிருக்கிற வார்த்தையை பிரசங்கம் பண்ணாதான் எனக்கு நைட்ல தூக்கம் வரும். நான் உன்னை கூப்பிட்டு இந்த இடத்துல பத்னாயம் குடியத்துல உன்னை பேச சொன்னேனே, நீ வந்தியாடான்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட எங்க போய் நோக்க வைப்பேன்? நீ ஆட்களை பார்த்த, அது ஒரு கிராமம்னு பார்த்த, நீ எப்படி வேணாலும் வளர்ந்துரு. அந்த இடத்துல என் பிள்ளை தாகத்தோட அந்த 3 நாள் உட்கார போறாங்க. ஏன்டா நீ மாட்டேன்னு சொன்ன கர்த்தர் என்கிட்ட கேள்வி கேட்பாருதான் நடிக்கு இந்த வெக்கையிலே வந்து நிக்கிறேன். யாருக்காக? ட்ரெயின் வருதுங்கிற அவசரத்துக்காக. இத பேசுறது கடவுள் சொல்லி நான் பேசுறேன். சம்பாதிக்க வரலங்க. ராமலிங்கம் சொல்லுங்க. போனா ஒரு 20,000 30,000 காணிக்கை கிடைக்கணும்னு நான் வரல. எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எது எனக்கு சந்தோஷம் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை, சத்தியத்தை சத்தியமா இந்த ஊழியத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கேங்கிற சந்தோஷம் பார்த்தீங்களா? அது போதும் எனக்கு. அதனாலதான் இவ்வளவு வைராக்கியமா பேசுறேன். நான் வீட்டுல உட்கார்ந்து இருந்தேன்னா சுகமா இருந்திருக்கலாம். அதை விரும்பல. கர்த்தர் ஏன் என்னை இங்க கொண்டு வந்தாருன்னு இப்பவும் சொல்றேன். இங்க இருக்கிற சிலர்
ஞானஸ்நானத்திற்கு நீங்கள் கால தாமதப்படுத்திக் கொண்டே போறீங்க. சீக்கிரமா உங்க பேரை கொடுங்க, ட்ரெயின் வருது. மனம் திரும்புங்கள். இன்னும் ஞானஸ்நானத்திற்கு நாள் போட்டோம்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக, யார் இங்க இருக்கீங்க எனக்கு தெரியல, யார் ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்க எனக்கு தெரியல, யார் எடுக்கல எனக்கு தெரியல, மறுபடியும் கர்த்தர் அடியேனை கொண்டு சொல்லுகிற வார்த்தை, வருகிற ஞானஸ்நான ஆராதனையில் உங்கள் பெயர்களை பதிவு செய்யுங்க. உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற போகிறது. ட்ரெயின் வருகிறது. கைகளை தட்டி அந்த மகாராஜாவுக்கு நன்றி சொல்லுங்கள். சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. தாமதம் பண்ணாதீங்க, வருத்தப்படுவீங்க. ஒருவேளை உங்க மனசுல ஒரு எண்ணம் இருக்கலாம், எங்க தாத்தா சாதாம் துரை ஐயாவுக்கு தெரியும், கோயில்பட்டி அசெம்பிளி சப்கார்ட ஊழியத்துல இருந்து இப்ப மறைச்சிட்டாங்க. 6000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்காங்க. எத்தனை பேருக்கு? 6000 பேருக்கு. கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால ஊழியத்துக்கு மேல அவங்களுடைய சாதனை இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த அசெம்பிளி சப்கார்ட் பாஸ்டர் முறியடிக்கல. 6000 பேருக்கு அவர்கள் ஞானஸ்நானம். அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? எப்போ ஊழியக்காரங்க வாயிலிருந்து ஞானஸ்நான ஆராதனைன்னு ஒண்ணு இருக்கு, நீங்க அதுக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொல்றாங்களோ, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற விசுவாசிகளுக்கு வருகிற ஆசீர்வாதம் ரொம்ப மேன்மையானது. எப்படி இருக்குமா? 6000 பேருக்கு கொடுத்த எங்க தாத்தா சொன்ன வார்த்தை. அவங்க சொல்றாங்க, சர்ச்சில் வர்ற மாசம் நமக்கு ஞானஸ்நான ஆராதனைக்கு பேர் கொடுங்க. ஒரு பெரிய கூட்டமே கொடுக்குமா? அவங்க சொல்லுவாங்க, ஐயா நீங்க சொல்லி நாங்க தண்ணி போட்டா எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்ல, உங்க வாயிலிருந்து கர்த்தரே இந்த வார்த்தையை சொல்லி அதை கேட்கும் போது எங்க உள்ளத்துல ஒரு சந்தோஷம், எங்க பேரை கொடுத்தோம், இன்னைக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறோம். இந்த சபையில தாமதம் பண்ணாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? டைம் வந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கலையோ அந்த வயது உங்களுக்கு வந்துருச்சா, அந்த முதிர்ச்சி உங்களுக்கு வந்துருச்சா, இன்னும் ஒரு பாவம் இருக்கிறது, இன்னும் ஒரு பரிசுத்தம் எனக்குள்ள வரல, இன்னும் இந்த காரியத்தை என்னால செஞ்சு முடிக்கல, இதெல்லாம் நான் எப்ப செய்ய போறேன், அதற்கு காலத்தை பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை கூப்பிடுறார், மகனே இந்த ட்ரெயின்ல ஏறு, உனக்கு நான் ஞானஸ்நானம் ரெடி பண்ணிருக்கேன், இந்த ஆராதனையில் நீ பெற்றுக்கொள், உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அபரிதமாய் வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எத்தனை பேர் கீழ்ப்படி ஆவலா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கைகளை அசைக்காம சொல்லுமா? உங்க பிள்ளைகள் ஒருவேளை எடுக்கலனா, இன்றைய ரட்சணிய நாள் ட்ரெயின் வருது, இன்றைய ரட்சணிய நாள், இன்னும் ஒரு ஆராதனை போட்டும், இன்னும் ஒரு ஞானஸ்நான ஆராதனை போட்டும் என்று தள்ளி போடுவதற்கு நீ காலம் இல்லை. காஷ்மீர்ல வெடிச்ச கொண்டு இங்க வெடிச்சா என்ன ஆகும்? ஞானஸ்நானம் பெறாமல் உள்ள போக முடியாது. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. இந்த உடன்படிக்கையில் நான் பங்கு பெற்றார். நாங்கெல்லாம் தாமதம் பண்ணல. நான் +2 படிச்சேன். 11th +2 போனோம், 11th படிக்கிறேன். எங்க சர்ச்சில் ஒரு அறிவிப்பை எங்க பாஸ்டர் ஐயா கொடுக்குறாங்க, ஞானஸ்நானம் நடாதவங்க வர்ற ஆராதனையில எடுத்துக்கொள்ளுங்க. எங்க அப்பா அம்மா சொன்னேன், எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல, ஐயா சொன்னது உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. செய்யணும் போல தோணுச்சு, அப்ப செய்யுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எங்களை வளர்த்தவங்க அப்படி வளர்த்துருக்காங்க. செய்தியை கேட்கும் போதே அது கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லி கொடுத்தாங்க. பீட்டர் வில்லியம் பேசல. இந்த பாஸ்டர் பேர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பாஸ்டர் பேர் பீட்டர் வில்லியம். பீட்டர் வில்லியம் பேசலடா, பீட்டர் வில்லியம் ஐயா மூலம் யார் பேசுகிறார்? கர்த்தர். சின்ன வயதுல எனக்கு என் தம்பிக்கு இந்த விஷயத்தை காதுல ஊட்டி வளர்த்தாங்க. எனவே ஐயா பேசும்போது நடுங்கி உட்கார்ந்துருப்போம். ஏன்னா அது ஐயா பேசல, யார் பேசுறாங்க? கொஞ்சம் முன்னாடி உங்க பாஸ்டர் கேட்டாங்க, ஞானஸ்நானம் இடாதவங்க உங்க பேரை கொடுங்க. பாஸ்டர் ஜார்ஜ் பேசல. பாஸ்டர் ஜார்ஜுக்குள்ள இருந்து ஜீவனுள்ள தெய்வம் முழங்கினார். அப்படி எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படி எடுத்துக்கொண்டோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். அப்படி எங்களை எடுத்துக்கொள்ள சொல்ல சொல்லி வளர்த்தார்கள். அவர்களும் ஆசீர்வாதமா இருந்தார்கள். எனக்கு அன்பான தாயே தகப்பனே, இந்த ஊழியத்தை குறித்த தேவ திட்டம் ரொம்ப பெருசு. இந்த ஊழியத்தை குறித்த தேவ திட்டம் ரொம்ப பெருசு. கையை தட்டி அதை வரவேற்க பார்ப்போம். கையை தட்டி அதை உண்மை பாராட்டுங்க. இந்த ஊழியத்தை குறித்த தேவ திட்டம் பெரியது. God will do something for you.
நம்முடைய ஆண்டவர் உங்களுக்காக ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். இந்த 18வது ஆண்டு மற்ற ஆண்டு விழாக்களை போல அல்ல, ஈவன் போன வருடத்தை போலவும் அல்ல. இந்த வருடத்தை கர்த்தர் ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டார். இந்த வருடத்தில் ஏதோ ஒரு சிறப்பை இந்த ஊழியம் தாண்டும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஏதோ ஒன்று இந்த ஊழியத்துக்குள் வரும்படி கர்த்தர் சில வாசல்களை திறப்பார். நம்மளுக்கு என்ன செய்யணும்? தாமதமின்றி கர்த்தருடைய வார்த்தையான வசனங்களை முதலாவது கீழ்ப்படிகிறோம். இரண்டாவது ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுமா? ஒருவேளை உங்க பிள்ளைகள் எடுக்காம இருந்தா இன்னைக்கு நீங்க வீட்டுல போய் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் செலவு பண்ணுங்க. நீ வர்ற ஞானஸ்நான ஆராதனையில என்ன செய்யணும்? எடுக்கணும். கர்த்தருடைய சத்தம் உனக்கு நேரம் வந்திருக்கு. இந்த கூட்டம் போல இன்னொரு கூட்டம் நமக்கு வருமானம் தெரியாது. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வச்சாருன்னா ஒரு காரியத்தை சொல்றேன். வெளிநாட்டுல நடந்த ஒரு சம்பவம், ஒரு வாலிபர் கூட்டம் நடந்தது. இன்னைக்கு மத்தியானம் அதை சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு வேற டாபிக்ல பேசுறதுனால சொல்ல முடியல. வாலிபர் கூட்டத்துக்கு நிறைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். அந்த வாலிபர் கூட்டத்துல என்னை போல ஒரு சிறப்பு செய்தியாளர் வந்திருக்கிறார். அவர் எல்லாருக்கும் பிரசங்க குறிப்பை எழுத சொல்றார். எல்லாரும் எழுதுறாங்க. எழுதி முடிச்சுட்டு கடைசியில ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? இன்று முதல் நான் பாவம் செய்ய மாட்டேன்னு எழுதி உன் கையெழுத்த போடுன்னு அந்த பாஸ்டர் சொல்லியிருக்காரு. எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க. நல்ல கவனிக்க, வெளிநாட்டுல நடந்த உண்மை சம்பவம். எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்டு ஜெப கூட்டம் முடிஞ்சு ஆட்கள் போறாங்க. திடீர்னு பாஸ்டருக்கு ஒரு போன் வருது. பாஸ்டர், உங்க சர்ச்சி நேம் போட்ட டேக் போட்ட ஒரு வாலிப பிள்ளை ஆக்சிடென்ட் ஆகி செத்து கிடக்குறாங்க. அதை வச்சுதான் உங்க நம்பர் எல்லாம் அதுல இருக்கு, உங்களுக்கு போன் பண்ணோம். பாஸ்டர் திடீர்னு போய் பார்த்தா அந்த பிள்ளை செத்து கிடக்கிற கார்ல, அவதான் கார் ஓட்டிருக்கா, ஜெபத்துக்கு வந்துட்டு போறா, ஸ்பாட்ல அவுட். அவ பைபிள் எல்லாம் ரோட்ல கிடக்குது, காரை விட்டு வெளியில வந்துருச்சு. அதுல அந்த டைரி, என்ன டைரி? அவ பிரசங்க குறிப்பு இருக்கிற டைரி. அந்த டைரியை போலீஸ்காரங்க எல்லாம் திருப்பி பாக்குறாங்க. ஏதாவது எழுதிருக்கா மரணத்தை குறிச்சு, ஆக்சிடென்ட் ஆயிருக்காளேன்னு சொல்லி. அதுல சபையில எழுதி சொன்ன வார்த்தை என்ன? இன்று முதல் சொல்லுங்க, இன்று முதல். அவ என்ன எழுதிருக்கா தெரியுமா? நாளை முதல் நான் பாவம் செய்ய மாட்டேன். நடந்த சம்பவம் என்ன எழுதுனா? நாளை முதல் நான். செத்துட்டாளே. இன்னைக்கு மரணம் சொல்லிக் கொண்டு வருவதல்ல, சொல்லாமல் வருவது. இன்னைக்கு இங்க இருந்து என்னை கார்ல கூட்டு வர்றாங்க. இங்க இருந்து திருப்பி நான் கார்ல போறேன். இடையில குறுக்க ஒருத்தர் வந்தா ஸ்டாண்ட்லி க்ளோஸ். இந்த பிரசங்கத்தை இது எனக்கு ஒரு கடைசி செய்தியை தான் நான் பிரசங்கம் பண்றேன். ஏன் தெரியுமா? மரணம் எப்ப வேணாலும் வரலாம். அடுத்த வருஷம் நம்ம இருப்போமா தெரியாது. ஆண்டவர் எப்ப வருவார் தெரியாது. நான் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன் தெரியாது. இந்த செய்தியை கேட்க நீங்க எவ்வளவு நாள் இருப்பீங்க தெரியாது. ஐயா எவ்வளவு நாள் இருப்பாங்க தெரியாது. ஜார்ஜ் அண்ட் அங்கிள் எவ்வளவு நாள் இருப்பாங்க தெரியாது. ஒன்னே ஒண்ணு நமக்கு தெரியும், என் மணவாளன் வரப்போகிறார். ஞானஸ்நானத்திற்கு எவ்வளவு ஆசையோட நம்ம கீழ்ப்படியணும். அந்த பொண்ணுடைய நிலைமையை பாத்தீங்களா? அவ எழுதின வார்த்தை, நாளை முதல் நான் என்ன செய்ய மாட்டேன். அவளுக்கு மறந்து நம்ம விருப்பம் இல்லை. அவன் என்ன நினைக்கிறான்? அப்பதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா கதை வேற மாதிரி ஒரு விஷயம், அந்த மைக்ல சொல்ல முடியாது. அப்படி ஒரு காரியத்தை செய்யறதுக்காக தான் அவன் என்ன எழுதியிருக்கா? அவளுக்குள்ள ஆசை என்ன ஆசை? பாவம் செய்யக்கூடாதுன்னு ஆசை. ஆனா அந்த பாவத்தை தள்ளி போடுற பாத்தீங்களா? ஞானஸ்நானத்தை தள்ளி போடுறான் பாத்தீங்களா? இது யாருடைய தந்திரம்? பிசாசின் தந்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிய விடாதபடி பிசாசு உள்ள புகுந்து இந்த ஞானஸ்நான ஆராதனையில் எடுக்கால. நீ எடுத்துட்டனா வசனத்தின்படி உன் பாவம் எல்லாம் கழுவப்பட்டுரும், உன் பேர் ஜீவ புஸ்தகத்துக்கு வந்துரும். இந்த ஞானஸ்நானத்தை விட்டு இன்னும் 30 நாள் கடந்து போ, இன்னும் 2 மாசம் கடந்து போட்டும், நீ செய்ய வேண்டிய அயோக்கியத்தனத்தை பண்ணு, பாவத்தெல்லாம் பண்ணு, உன்னை நான் பார்த்துக்கிறேன். பிசாசு நம்மள தட்டுறான் பாத்தீங்களா? அவருக்கு நோ சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு எஸ் சொல்லுங்க. அவர் ஜீவன் உள்ளவர், அவன் செத்து போனவன். அவர் ஜீவன் உள்ளவர், அவன் செத்து போனவன். யாருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும்? செத்து போனவன் சொல்றதையா, ஜீவனோட இருக்கிறவரையா? சபைக்குள் ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் தரட்டும். ஞானஸ்நானம் விடாதவர்கள் இன்றைக்கு உங்களை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. இந்த செய்தியினுடைய முடிவுல நான் ஜெபிக்க வைக்கிறேன். ஆண்டவற்றை அழுது, ஆண்டவரே வருகிற ஆராதனையில என்னை பங்கு பெற செய்யும். கர்த்தருடைய முதல் பாயிண்டே அதான். என்ன பாயிண்ட் பார்த்தோம்? கர்த்தருடைய வசனத்திற்கு நம்ம என்ன செய்யணுமா? சொல்லுங்க, என்ன செய்யணுமா? கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதன் மூலம் அதற்குரிய பலன்களை என் ஆண்டவர் தருகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே,
நமக்கான மனம் திரும்புதலை கர்த்தர் தாமதப்படுத்த மாட்டார். எப்ப நம்ம ஆசைப்பட்டு தேவ சமூகத்துக்குள்ள நம்மளை கொண்டு போறோம், ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் கழுவும், சொல்லுங்க அந்த வார்த்தை. நம்மை மனம் திரும்ப வைக்க நம்ம ஆண்டவர் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். நம்ம எழுதி உச்சி மேற்கொள்ளுங்க, நம்மை மனம் திரும்ப வைக்க. ஒரு அம்மை சொல்லுங்க பாப்போம், நல்லா சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு ரட்சணிய நாள், நம்முடைய பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிற நாள்? எத்தனை பேர் சொல்றீங்க? கைகளை உயர்த்தி இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை
வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை வருவார் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரியான தருணம்னு எத்தனை பேர் நம்புறீங்க? வருவாய் தருணம், தருணம்னா டைம். இது சரியான நேரம் வந்துரு, ஆண்டவர் உனக்கு மன்னிப்பை தர்றார், ஆண்டவர் உன்னை ஞானஸ்நானத்துக்கு வழிநடத்த போறாருங்கிறது தான் இந்த பாடல் நம்மோடு பேசினது. கைகளை உயர்த்தி சொல்லலாம். ரெண்டு காரியம் பார்த்திருக்கோம். ஒன்று, வசனத்தை கை கொள்றதுல என்ன பண்ணக்கூடாது? தாமதம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள என்ன பண்ணக்கூடாது? தாமதம் பண்ணக்கூடாது. மூன்றாவது காரியம், யாத்திராகமம் 22வது அதிகாரம் 29வது வசனம். யாத்திராகமம் 22:29. முதல் சேர்த்து வாசிக்கிறப்பா, நானே வாசிக்கிறேன். முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. கைகளை உயர்த்தி ஒரு அறிவியா சொல்லுமா? கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கிற காணிக்கைகளை, தசம பாகங்களை தாமதம் பண்ணக்கூடாது. ஒரு ஆமை கூட 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னா என்ன வரும்? ஆமென் வரும். அதனால நம்ம ஆசீர்வதிக்கப்படாம இருக்கணும். செய்ய வேண்டியதை செஞ்சாதான் வர வேண்டியது வரும். ஆமென். ஹல்லேலூயா. நீ கீழாகாமல் கர்த்தர் உன்னை மேலாக்குவார்னு ஒருத்தர் இருந்து பிரசங்கட்டும் 100 ஆமென் வந்துடும். எனக்கு அந்த பிரசங்கம் வராது. எனக்கு அந்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்கல, கொடுக்கவும் மாட்டார்னு எனக்கு தெரியும். ஏன்னா உபாகமம் 28ல எடுக்க வேண்டாம். முதல் வசனம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதமா சொல்வார் ஆண்டவர். உன் மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும், மிருக ஜீவன்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீ அப்படி இருப்ப இப்படி இருப்பன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு. இன்று நான் உனக்கு விதிக்கிற இந்த கட்டளைகளை நீ கைக்கொள்வாயானால் இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் பேரில் நம்ம அதை தூர விட்டுறோம், வசதியா தூக்கி தூர போட்டுருவோம். அந்த வசனத்தை மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும் ஒரு போர்டு இருந்தா வாங்கி வீட்டுல தொங்க விடுவோம். ஆசீர்வதிக்கப்படாது. ஏன் பாசுத்தி சொல்றீங்க? படாது. செய்ய வேண்டியதை செஞ்சாதான் வர வேண்டியது தானா வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ இந்த கன்வென்ஷன்ல மறுபடியும் சொல்றேன், இந்த 18வது வருஷத்தை ஆண்டவர் ஸ்பெஷலா வச்சிருக்கிறார். இந்த 18வது வருஷத்தை ஆண்டவர் ரொம்ப ஸ்பெஷலா பாக்குறார். ஒருவேளை இப்ப வரைக்கும் உங்களுக்கு பல பேருக்கு அது தெரியாது. அப்படி என்ன ஸ்பெஷல் பாஸ்டர்? வருஷந்தோறும் நடக்கிற மாதிரி தானே நடக்கு. நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு உணர்த்துற காரியம், இந்த ஊழியத்தின் 18ஆம் ஆண்டு சிறப்பாக இருக்க போகிறது என்பது கர்த்தருடைய வாக்கு. ஆச்சரியமான சில காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் அதை காணும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாங்க தள்ளி இருக்கோம், நீங்க உள்ள உட்கார்ந்து இருக்கீங்க. உங்க பாஸ்டர் மூலம் அது என்ன ஆச்சரியங்கிறத நாங்க கேள்விப்பட மட்டும்தான் முடியும். அதை பார்க்கவும் செய்யவும் அனுபவிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல, உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த ஊழியம் கர்த்தருடைய ஊழியம். அப்போ இந்த வசனம் பாருங்க, வாசிங்க பாப்பா எல்லாரும். முதல் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த, அது ஒண்ணு. அடுத்து, உன் குமாரனின் முதல் பேரானவனை எனக்கு. எங்க வீட்டுல நான் முதல் பேரானவன். என்னை ரஷ்யால போய் 5 வருஷம் மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, பல இடங்களுக்கு போறதுனால. அப்பா அம்மா 2 பேரும் டீச்சர்ஸ். ஏற்கனவே எங்க வீடு ஆண்டவருடைய கிருபையில நல்ல வசதியான, எந்த குறையும் எங்க தாத்தா, அம்மாவுடைய அப்பா, அப்பாவுடைய அப்பா, இவங்கெல்லாம் ஜமீன்தார்களை போல வாழ்ந்த குடும்பம். பணத்துக்கு எந்த விதத்திலும் குறைவு கிடையாது. என்ன வேணுமோ அது எக்கச்சக்கமா கிடைக்கும். அள்ளி கொடுக்கிற குடும்பம். அப்போ பிளஸ் 10th முடிச்சிட்டு 11th எடுக்கணும், குரூப் எடுக்கணும். அப்போ எனக்கு கணக்கு வராது, சுட்டு போட்டாலும் வராது. அப்ப நான் ஸ்கூல்ல பிரிவு எடுத்து ஆகணும். என்ன குரூப் எடுக்கணும் அப்படிங்கும்போது நான் சொல்றேன், நான் சயின்ஸ் குரூப் எடுக்கிறேன். ஏன்னா நான் படம் வரைவேன் நல்லா, சின்ன வயசுல இருந்து. சயின்ஸ் குரூப் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, சயின்ஸ் எடுத்து படிச்சு முடிச்சாச்சு.
11ஆம் வகுப்பு படிக்கும் போது ஆண்டவர் என்ன தெளிவா பேசுறாரு. ஒரு ஊழியக்காரர் போதும் தச்சேதான் அவர்கிட்ட போய் ஜோமன போயிருந்தேன். அவர் தலையில கை வச்சு நீ என்னுடைய வேலையை செய்ய போறேன்ட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் என்ன படிச்சுட்டு இருக்கேன்? சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். +2 படிச்சாச்சு. என் மனசுல அது ஓடிச்சே. எங்க ஐயா பீட்டர்வில்லியம் ஐயா பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் நீ ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு பொதுவா பேசும்போதெல்லாம் நான் நினைப்பேன் அதுல நானும் இருக்கேன். ஆனா ஆண்டவர் என்னை கூப்பிட்டு வர்றா. நமக்கு என்ன தெரியும்? பேச தெரியாது. +2 வரைக்கும் அப்பா அம்மா என் தம்பியை தவிர எங்க வீட்டுக்கு யாரும் வந்தாலும் கிச்சன்ல போய் நின்றுருவேன். பேச வைக்கும். நம்புங்க, பேச விட்டு நான் நிறைய பேர் உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே, வாய் சின்ன வயசுல இருந்தே உங்க கூட இருக்கு, நம்ப முடியலையே. நம்புங்க, +2 வரைக்கும் அப்பா அம்மா என் தம்பியை தவிர நாங்க 4 பேர் எங்க வீட்டுக்கு யாரும் வந்தாலும் உள்ள போயிடும். என் தம்பி எல்லாரையும் வரவேற்பான். எங்க அம்மா அப்பா நிற்பாங்க. ஸ்டான்லி மூத்தவன் என்னன்னு கேட்டா மூத்தவன் கிச்சன்ல நிற்பான். எதுக்கு? யாரும் பார்க்கறது கஷ்டமா இருக்கு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே ஊழியத்துக்கு நான் வந்தா பிரசங்கம் பண்ணணுமே, பாட்டு நடத்தணுமே, நமக்கு ஒண்ணும் தெரியாது, என்ன செய்ய போறேன்? ஆனா எனக்குள்ள அந்த உணர்வு, நீ யாருடைய ஊழியத்தை செய்ய போற? என்னுடைய ஊழியம். பாஸ்டர் என் வாயில ஊழியம்னு வந்துச்சா எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. நானும் அதுல வர போறேன். அப்போ +2 முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கேட்பாங்கல்ல, மார்க் கேட்பாங்கல்ல, அது நான் டீச்சர் பிள்ளையா வர பிறந்து தொலைச்சிட்டேன். பெருமைக்குனே மார்க் சொல்றதுக்கு கேட்பாங்க. என் பிள்ளை இவ்வளவு, அது கேட்கும் போது ஒரு வினையோட கேட்கு, என் மகன் இவ்வளவு டீச்சர், உங்க மகன் எவ்வளவு. அப்ப மார்க் சொல்லணும். அப்போ இப்ப நம்ம பிளான் படி இவனை எங்க அனுப்பிடுவோம்? ரஷ்யாவுக்கு அனுப்பிடுவோம். அவங்க எல்லாம் என்கிட்டே கேட்கல ஒரு வார்த்தை, அனாத போய் மாதிரி நிக்கிறேன்டா. என்னை பார்சல் பண்றதுக்கு ஒரு குடும்பம் ரெடியா இருக்கு. ரஷ்யாவுக்கு அனுப்பணும். அப்பதான் அது ஃபேமஸ். இப்போது இருக்கா, இப்ப பல நாடுகள்ல MBBS வந்துருச்சு தம்பி. அப்போ ரஷ்யாவுக்கு அனுப்பணும்னு சொல்லி எல்லாம் பேக்கப் எல்லாம் விசா எடுக்கிறது, டிக்கெட் எடுக்கிறது, அந்த காலேஜ்ல அப்ளிகேஷன் எப்படி போடுறது, இதெல்லாம் டீச்சர்ஸ் பிள்ளைகள் எல்லாம் அனுப்புறதுக்கு டீச்சர்ஸ் பிளான் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன குறிச்சு வச்சிருந்த பிளான் வேற. ஒரு ஆளுன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒண்ணு சொல்றேங்க, எங்க அப்பா அம்மா அதற்கு ஒத்துழைத்தாங்க. நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லும் போது உனக்கு என்னடா தெரியும்னு எங்க அப்பா சொன்னாங்க. நீ இன்னும் வெக்கப்படுற, முகம் கொடுத்து பேச மாட்டற, யாராவது வந்தா உள்ள ஓடி இருக்கிற, ஊழியம்னா என்னன்னு தெரியுமா? நீ சர்ச்சை ஊழியத்துக்கு போறியோ எந்த ஊழியத்துக்கு போறியோ ஆட்கிட்ட முகம் கொடுத்து பேசணும். சொல்லுங்க அந்த வார்த்தையை. உங்க பாஸ்டர் எப்படி பிரசங்கம் பண்றாங்க? இப்படி நின்று பிரசங்கம் பண்றாங்களா? இப்படி நின்று பண்ணுவாங்களா? இப்படி பண்ணுவாங்களா? யார் பார்க்கணும்? எல்லாம் பார்த்தா. இப்ப நானே என் சர்ச்சில் ஆட்களை பார்த்தா பண்றேன். எங்க அப்பா இதை சொல்றாங்க, உனக்கு அதெல்லாம் வராதுடா. இப்ப நான் சொன்னேன், இல்லப்பா எனக்கு என்னன்னு தெரியல. தங்கச்சன் பாஸ்டர் தங்களை கை வச்சு சொல்லும் போதே உன்னை ஊழியத்துக்கு சரி அவர் சொல்லிட்டாருன்னா இன்னும் காலங்கள் இருக்கு, இன்னும் நாட்கள் இருக்கு. அப்ப எங்க அம்மா சொன்ன வார்த்தை தெரியுமா? எங்க அத்தான்னு தான் சொல்லுவாங்க, மாமா பையனை தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க எங்க அம்மா. இப்ப சொன்னாங்க, என்னத்தான் அப்படி சொல்றீங்க? அவன் ஊழியத்துக்குன்னு சொல்றான். நம்ம போய் அவன் ரஷ்யாவுக்கு போனா 5 வருஷம் பிளஸ் 1 வருஷம் 6, அப்புறம் இங்க வந்து 1 வருஷம் வேலை பார்க்கணும், 7 வருஷம், அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் போனா முடிச்சு வர 10 வருஷம் ஆயிருமே. அதனால நான் ஒரு யோசனை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன சொன்னா தெரியுமா? பிள்ளை ஊழியத்துக்கு போகணும்னு ஆசைப்படுது, விட்டுருவோமே அப்படின்னு சொல்லுங்க. அவன் செய்யட்டும், அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, ஒரு ஸ்பார்க் இல்லாம அவன் சொல்ல மாட்டான்ல, அவனை விடுங்க, அவனை ஒப்பு கொடுப்போம். அப்ப எங்க அப்பா அம்மா சொன்னேன், நான் சொல்றேன்னு நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணி எனக்கு சொல்லுங்க. 3 நாள் ஜெபித்தார்கள். எங்க அப்பா வந்து என் கையை பிடிச்சிட்டு உன்னை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்துட்டாங்க. கையில உயர்த்தி என் தம்பி அழுகிறான், என்னமோ ஆண்டவருக்காக கோயில் மாட அனுப்பிடுவாங்க போல இருக்கு நம்ம அண்ணனை. அவனுக்கு மேட்டர் புரியல, பைபிள் காலேஜ் புரியல. அப்ப வீட்டுக்கே வரமாட்டான் அண்ணன், கோயில தான் படுத்துப்பானா, இந்த கோயில் மாட்டேன்னு ஒண்ணு அழைப்புல திம்மலோட அவன் அப்படி முடிவு பண்ணிட்டான். அப்ப அண்ணனை நம்ம பார்க்கவே முடியாது. நாங்கள் ஏன் அழுகுது, நான் போறது பைபிள் காலேஜுக்கு போறேன், 3 வருஷம் 4 வருஷம் படிச்சு திருப்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்றேன். கேட்கல. ஆனா அன்னைக்கு எங்க அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா என் கையை பிடிச்சு என் நெத்தியில கிஸ் பண்ணி பைபிள் காலேஜ் போட உனக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்துட்டார்ல, அதை கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுங்க. படிப்பதற்கு பல ஆயத்தங்கள் செய்தாலும் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கு, அதனால அந்த முடிவுக்கு வரல. ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன், அவர்கள் ஜெபிக்கிறார்கள். நல்ல முடிவா சொல்லி நீ போயிட்டு வாடா, உன்னை கர்த்தருக்குன்னு விட்டு கொடுத்துட்டோம்னு சொன்னாங்க. ராமன் சொல்லுவா, கர்த்தருக்குன்னு விட்டு கொடுத்ததுனால எங்க அப்பா அம்மா சோர்ந்து போல உயரங்களின் மேல் உயரங்கள். வெளிநாடுகளுக்கு எல்லாம் போயிட்டு வரும்போது எங்க அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி வருவேன், அப்பாவுக்கு ஏதாவது வாங்கி வருவேன். அப்ப அப்பா அம்மா சொல்ற வார்த்தை,
நீ டாக்டரா இருந்தா கூட இந்த மகிழ்ச்சி எனக்கு இல்லடா. கர்த்தருடைய வார்த்தையை ஊரூரா போய் பிரசங்கம் பண்ணிட்டு வர்றீங்க, பெத்த வயிறு குளிருதுமா, பெத்த வயிறு குளிரு. அவ்வளவு சந்தோஷப்படுறேன்டா. எப்ப நான் உங்களுக்கு ஏர்போர்ட்ல உட்காந்துருப்பேன், ஏர்போர்ட்ல உட்காந்துட்டு முதல் போன் என் மனைவிக்கெல்லாம் பண்ண மாட்டேன், எங்க அப்பா அம்மா பண்ணேன். ஏன்னா அங்கதான் என்னை ஜோம் பண்ணி அனுப்புனது. அம்மா நான் ஏர்போர்ட்ல உட்காந்துருக்கேன், செக்கிங் எல்லாம் முடிச்சிட்டேன், எனக்கு ஃபிளைட் வருது, அதெல்லாம் ஃபிளைட் இல்லை, ஒரு ஜோம் பண்ணுங்க அம்மா அம்மா. இப்ப சொல்றேன், ஒவ்வொரு தடவை எங்க அம்மாட்ட நான் சொல்லும் போது அழுதுதான் போன் வைப்பாங்க. ஆண்டவரே என் பிள்ளைக்கு மக்களும் ஒப்பு கொடுத்துட்டோம்ப்பா, அவன் எந்த நாட்டுக்கு போறான் எங்க போறான்னு எங்களுக்கு தெரியாது, போற இடத்துல என் பிள்ளைய பயன்படுத்துங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா. இப்பவும் அதை நினைக்கும் போது என் கண்ணுல கண்ணீர். ஒரு நாள் கூட எங்க அப்பா என்னை சந்தோஷமா அப்படி அனுப்புனதே கிடையாது. அழுது தளதளத்த பொருள்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆண்டவரே இந்த பிள்ளையை பயன்படுத்துங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா, எவ்வளவு பெரிய மேன்மை தெரியுமா. ஒரு டாக்டர் ஆனா கூட ஒரு 10 பேரை நான் கொல்லத்தான் செஞ்சிருப்பேன். ஆனா கொலைக்கு நியமிக்கப்பட்ட பல ஆத்மாக்களை இன்னைக்கு கட்ட விழுத்து விடுகிற அபிஷேகத்தை உலகத்தின் பல உன் குமாரனின் முதல் பேரானவனை எனக்கு கொடுப்பாய். அதுக்கு முன்னாடி ஒரு காணிக்கை. என்ன காணிக்கை? முதல் பழுக்கு முன் பழத்தையும். எத்தனை பேர் அப்படி ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க? முதல் கொய்யாப்பழம் கொண்டு வந்தாங்க, முதல் வாழைப்பழம் என்ன ஒண்ணு வளர்ந்து. சரி, இதெல்லாம் செஞ்சிருக்கோம். முதல் சம்பளத்தை கொண்டு வந்தோம், வேலைக்கு சேர்ந்து எழுப்புங்க எழுப்புங்க உங்களை நம்ம எழுப்புங்க எழுப்புங்க. அந்த சிஸ்டம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. முதல் சம்பளத்தை கத்தற்ற கொண்டு வந்தவங்க எழுப்பிக்கா. வெளியில யாராவது இருக்காங்களா? வெளியில யாரும் இல்லை. சரி, இவங்களுக்கா கையை தட்டுங்க பார்ப்போம். ஏன் வளர்ந்தாங்க? இந்த வருஷம் அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அவங்களுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? முதல் மாசம் அந்த முயற்சியை கர்த்தருக்கு நான் விட்டு கொடுத்தா மீதி உள்ள எல்லா ஆண்டுகளும் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அதெல்லாம் உங்களுக்கு, அதான சிஸ்டர் உங்களுக்கு, அதான பிரதர் உங்களுக்கு. மறுபடியும் ஒரு கைதட்டி பார்ப்போம். உட்கார்ந்து முதல் பழுக்கு முன் பழம். சில ஜாலியா எங்க வீட்டுலதான் பழமே இல்லையே, நீ வேலைக்கு போன கொடு ராமேன்னு சொல்லி. எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போறாங்க, அரசாங்கத்துக்கு டீச்சரா. எங்க அப்பா அதுக்கப்புறம் தான் வேலை கிடைச்சது. எங்க பாட்டி சொன்னாங்களா, எவ்வளவு ரூபாய் வருதோ முதல் மாசம் சம்பளம் அது கர்த்தருக்கு புரியும். ஒருவேளை இங்க யாராவது வேலையில மாற்றம் தேடி ஜெபம் பண்றீங்களா? வேலை மாறணும், இல்லைன்னா வேலை உயரணும், இல்லைன்னா வேலைக்காக எப்படிப்பட்ட ஜெபத்துல இங்க பண்ணாலும் என்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்லுகிறேன், முதல் மாதத்தை கர்த்தருக்கு விட்டு கொடுங்க. உங்களுக்கு தேவை இருக்கலாம், கடன் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். ஏன் தெரியுமா? இந்த வசனத்திற்கு நீங்க கீழ்ப்படிவதன் மூலம் அவரை சந்தோஷப்படுத்துறீங்க. அவரை சந்தோஷப்படுத்திட்டுன்னா மீதி உள்ள காலம் எல்லாம் நமக்கு சந்தோஷம். காணிக்கை பாருங்க, முதல் பழுக்கு முன் பழத்தையும் வடியும் முன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த என்ன செய்ய வேண்டாம்? அப்ப மூணாவது எதுக்கு தாமதிக்க கூடாதா? காணிக்கை செலுத்த, கர்த்தருக்கு முதல் பலன்களை கொடுக்க. எங்க வீட்டுல எண்ணெயை கொடுக்க எங்க அம்மா அப்பா தாமதிக்கல. பரவாயில்லடா, ஒரு 5 வருஷம் மருத்துவ படிப்பு படிச்சுட்டு வா, ஒரு 6 வருஷம் ஆகட்டும், அப்புறம் பைபிள் காலேஜுக்கு போலான்னு சொல்லினா நான் ஊழியத்துல இல்ல. அவர்கள் தாமதிக்காமல் என் விருப்பத்தை புரிந்து எங்க போதவருடைய ஆலோசனையோட எங்களை அனுப்புறதுனால வேகமாய் ஊழியத்திற்கு வர பல இடங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை சொல்ல கர்த்தர் அடியினை வைத்தது போல உங்க பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளைகளும் ஆம்பளை பசங்களும் உங்க பிள்ளைகளை இந்த கூட்டத்துல எப்படி சொல்லி ஜெபம் தெரியுமா? அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே எங்க பிள்ளைகளை நீ ஊழியத்திற்கு என்று அழைத்தால் மனம் மூர்ந்து நாங்கள் விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்ய. ஒருவேளை நீங்க கை குழந்தை வச்சிருக்கலாம், சின்ன பிள்ளை வச்சிருக்கலாம், ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஒருவேளை சாம்பேலை போல அந்நாட்ட நடந்தது போல என் பிள்ளைய நீங்க அப்படி ஊழியத்துக்குன்னு பயன்படுத்த விரும்பினா அனுப்பக்கூடிய இருதயத்தை எனக்கு காரணம். எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ண ஆவலா இருக்கீங்க? அனுப்பக்கூடிய இருதயம். அவன் ஒத்த பிள்ளையா இருப்பான், அவன் சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுக்கணுங்கிற நிலை இருக்கலாம். ஒண்ணு சொல்றேன்,
கர்த்தரை சந்தோஷப்படுத்துங்க. உங்க குடும்பத்தை சந்தோஷப்படுத்த கர்த்தர் ஆட்களை அனுப்புவார். உங்க பிள்ளைய வச்சிருக்கிறேன் என்ன செய்ய நினைக்காதீங்க. எங்க வீட்டுல என்ன அப்படின்னு நினைக்கல, இவன் அனுப்பிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்னு நினைக்கல. தேவ சித்தத்தை அவர்கள் நிறைவேற்றினது போல இங்க இருக்கிற அன்பு தாய், அன்பு தகப்பனை, உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்க நீங்கள் சம்மதித்தால் உங்கள் பிள்ளைகளையும் சேர்த்து உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார். கரமுயர்த்தி அமைச்சருவார். அடுத்து எனக்கு தாமதிக்க கூடாதா? உபாகமம் 33:21 உபாகமம் 23:21 வேகமா போயிடும். உபாகமம் 23:21 23:21 எஸ் அதுதான். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க பாப்போம். முதல் குறிப்புக்கும் அடுத்த குறிப்புக்கும் வித்தியாசம். இப்ப என்ன குறிப்பை பார்த்தோம்? காணிக்கைகளையும் பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு கொடுக்க உட்கார்ந்து யோசித்து கூடாது. தாமதிக்காம தேவனுடைய ஊழியம்னா விட்டு கொடுத்துடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப என்ன சொல்லிருக்கு? நீங்க யாராவது பொருத்தனை பண்ணி இருந்தா, இதுக்கு முன்னாடி பொருத்தனை பண்ணவங்க கை வைங்க. பொருத்தனை பண்ணவங்க 1 2 சூப்பர், 3 ஆக்டிவ், 4 5 6 சில லேட்டா புரியுது, 6 7 சரி 7 பேர் கிட்டத்தட்ட நான் பார்த்திருக்கேன். வேற யாரையாவது கொடுத்துருந்தா மன்னிச்சுக்கோ. நீங்க 7 பேர் உங்களுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றுறீங்களா? 7 பேர் எழுதுங்க. பொருத்தனை பண்ணவங்க எழுதுங்க. ஒன்றும் செய்யப்படும். ஏன்னா மற்றவங்களுக்கு அது தெரியட்டும். பாருங்க, நம்ம சபையில இத்தனை பேர் பொருத்தனை பண்ணிருக்காங்க. நீங்க 4 5 6 7 பேரும் நம்ம பின்னால யாரும் எழுதுறாங்களா? இல்ல, 7 பேர் பொருத்தனை பண்ணிருக்காங்க. கைகளை கட்டி உங்களுக்காக கத்துக்கிட்டு நீங்க என்ன பொருத்தனை பண்ணீங்கன்னு எனக்கு சொல்ல வேண்டாம். அது எனக்கு அவசியம் இல்லை. அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது. அடுத்த கேள்வி, பொருத்தனை பண்ணது சந்தோஷம். அதை நிறைவேற்றிட்டீங்களா? இன்னும் நிறைவேற்றல. நீங்க நிறைவேற்றல. நீங்க 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 பின்னால நிறைவேற்றுறீங்க. நீங்க பிரதர் நிறைவேற்றுங்க. இந்த 7 பேர்ல ஒருத்தர் அந்த பொருத்தனை நிறைவேற்றிருக்காங்க. இது உங்களுக்கான செய்தியா இல்லையா? சொல்லுங்க. இது உங்களுக்கான செய்தியா இல்லையா? இப்பதான் இத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கே தெரியும். ஆனா கர்த்தர் என்ன பேசுறாரு தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தருக்கு நெல்லுங்க பொருத்தனை பண்ணி இருந்தா அதை செலுத்த. அடுத்து என்ன போட்டிருக்கு? ஏன்னா உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு என்னவாகும்? நான் சொல்றேன். வசனம் இருக்கா? நீங்கள் தாமதப்படுத்துறது அது என்னன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன தாமதம், why this happen அப்படின்னா எனக்கு தெரியல, தெரிய வேண்டியது இல்லை. ஆனால் ஆண்டவர் மிக தெளிவா பேசுறார். அதை செலுத்த அது உங்க பிள்ளையை நீங்க கொடுத்திருக்கலாம், பணமா இருக்கலாம், நகையா இருக்கலாம், வேற ஏதாவது பொருத்தனையா இருக்கலாம். அது இப்ப நமக்கு விஷயம் இல்லை. பொருத்தனை நீங்கள் பண்ணி இருந்தால் அதை செலுத்த இனியும் நீங்க என்ன செய்யாதீங்க, தாமதிக்காதீங்க. ஏன் தாமதிக்க கூடாது? நிச்சயமாய் கர்த்தர் உங்க கையில அதை கேட்பார். அது உனக்கு என்னவாகும்? அப்போ நல்லா கவனிங்க. 4வது காரியம், பொருத்தனைகளை நிறைவேற்ற நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒண்ணு என்னது? எழுதுனது பார்க்கலாம் சொல்லுங்க. முதல்ல எதுக்கு தாமதிக்க கூடாது? வசனத்தை கைக்கொள்ள. 2வது எதுக்கு தாமதிக்க கூடாது? ஞானஸ்நானம் பெற. 3வது எதுக்கு தாமதிக்க கூடாது? காணிக்கைகளை முதற் பலனை செலுத்த. 4வது எதுக்கு தாமதிக்க கூடாது? பொருத்தனைகளை செலுத்த. 5வது கடைசியும் முடிக்க போறோம். 2 நாளாகமம் 24வது அதிகாரம் 2. இதுக்கு ரொம்ப டைம் எடுக்க வேண்டியதில்லை, உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் பொருத்தனை காணிக்கை வேகமா போனது. 5வது காரியம் 2 நாளாகமம் 24:5. 24வது அதிகாரம் 2 நாளாகமம் 5வது வசனம். அவர் ஆசாரியையும் லேவியரையும் கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, முக்கியமான காரியம் கவனிங்க, அவர்களை நோக்கி, நீங்கள் யூதா பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை வருஷம் பழுது பார்க்கிறதற்கு இஸ்ரவேல் எங்கும் பணம் சேகரியுங்கள்.
நேரம் இப்படி ஒரு அல்லேலூயா வந்திருக்கணும், எப்படி ஒரு ஆமென் வந்திருக்கணும். கடைசி குறிப்பு நல்லா கவனிங்க. இந்த ஆலயத்தை பழுது பார்க்க அடுத்த வசனம் வாசிங்க பார்ப்போம். இந்த காரியத்தை தாமதி இல்லாமல் செய்யுங்கள் என்றார். அப்ப தாமதிக்காம செய்யக்கூடிய அஞ்சாவது காரியம் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கணும். சொல்லுங்க. நான் கேள்வி கேட்க போறேன், நீங்க கரெக்டா பதில் சொல்ல போறீங்க. எப்படி பதில் சொல்ல போறீங்கன்னா உங்க கையை உயர்த்தி பதில் சொல்ல போறீங்க. சரியா? இந்த கேள்வியை ஆரம்பிச்சு அதுக்குள்ள கையை ரெடி பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. இப்ப கேள்வி கேட்க போறேன். சரியா? இந்த ஆலயத்தை எல்லாரும் நினைப்பாங்க, யாரும் புரியுங்க. இந்த ஆலயத்தை கொஞ்சம் பெருசா இடிச்சு கட்டணும்னு நினைக்கிறவங்க கைவேதுங்க. நம்ம கைகளை யார் பார்க்கிறா தெரியுமா? யார் பார்க்கிறா? யார் பார்க்கிறா? நம்ம குறைவுள்ளவர்கள் தான். பெரிய பணக்காரங்க இல்ல, பெரிய வருமானக்காரங்க இல்ல. ஆனா தாமதியாமல் இந்த ஆலயத்தை அடுத்த லெவலுக்கு கட்டுறதுக்கு இவ்வளவு பேர் கை வைத்திருக்கீங்க பாத்தீங்களா? உங்களை கொண்டே கட்டுறதை செய்வார், சீக்கிரமாய் செய்வார். கைகளை கட்டி கட்டுறவங்க சீக்கிரமா செய்வார், சீக்கிரமா செய்வார். கர்த்தருடைய வார்த்தை யாருடைய வார்த்தை? யாருடைய வார்த்தை? யாருடைய வார்த்தை? தாமதம் பண்ணாதீங்க. ஒரு 5 வருஷம் போட்டோம், ஒரு 2 வருஷம் போட்டோம், இன்னும் 10 ஆத்மா புதுசா வரட்டும். இந்த கன்வென்ஷன்ல கர்த்தர் உறுதிப்படுத்திட்டார். இனி நீங்க செய்ய போறது அந்த சவர் எடுப்பேரோ இந்த சவர் எடுப்பேரோ தெரியல, ஏதோ ஒண்ணு எடுத்து இந்த ஆலயத்தை இன்னும் பெரிதாய் கட்டுவதற்கு தாமதம் பண்ணாமல், கைகளை உயர்த்தி தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் கட்டியே தீர்வோம்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைதட்ட அவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன விசுவாசிக்கிறீங்க? ஏன் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள அதை நம்ம செய்யக்கூடாது? நம்ம நினைக்கலாம், அவனோட பணம் இல்லையே, அவச்ச பணம் இருக்குங்க, கூட்டா பணம் சொல்றீங்க. நம்ம பணம் இல்ல, நம்ம பர்ஸ்ல பணம் இல்ல, நம்ம அக்கௌண்ட்ல பணம் இல்ல, அவச்ச பணம். பைபிள் அவரை பத்தி என்ன சொல்லி தெரியுமா? ஐஸ்வர்ய சம்பன்னர். ஐஸ்வர்ய சம்பன்னர் போட்டு எங்க சபை வேலை ஆரம்பிக்கும் போது எங்கிட்ட இருந்த பணம் 50,000 ரூபாய். 35 லட்சத்துக்கு ஆலயம் கட்டி முடிக்கவும் சர்ச் முழுக்க ஏர் கண்டிஷன். அதனாலதான் இவ்வளவு வேகத்துல இருக்கு. எங்க சர்ச்ல ஒரு சொத்து வேற வரல, ஏன்னா ஃபுல்லா ஏசி. பணத்தை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கல. எந்த வெளிநாட்டுக்காரனே போய் முழங்கை சொல்லிட்டு நிக்கல. ஒருத்தர் சொல்லிச்சோம். யாரா இருக்கும்? விடிய விடிய ஜெபம். பெண்கள் ஒரு பக்கம் ஜெபம், ஆண்கள் ஒரு பக்கம் ஜெபம், வாலிபர்கள் ஒரு பக்கம் ஜெபம், நாணய மனைவி ஒரு பக்கம், உடற்கூலியர்கள் ஒரு பக்கம், விழுந்து கிடந்தோம். கர்த்தர் வானத்தை திறந்தார். என்ன பிளான்ல பண்ண ஹைடெக்கா கட்டிட்டோம். 10 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிட்டோம். 10 வருஷம் ஆச்சு ஆலயம் கட்டி. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹைடெக்கான ஒரு சர்ச். அங்க வரும்போது சொல்லுவாங்க, இது எதுவும் கான்செப்டா ஃபாரின்ல உள்ள கட்டடம் மாதிரி இருக்கு. பிளானே இல்ல. ஒரு பிளான் இருந்துச்சு, இந்த வருஷம் ஆலயங்களை ஆரம்பிக்கணுங்கிற பிளான் இருந்துச்சு. எப்போ நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்களோ ஆண்டவர் பல ஸ்டெப் எடுத்து வைப்பார். பணத்தை வச்சுட்டு வேலை பார்க்கறதுக்கு இது நம்ம வீட்டு வேலை இல்ல, யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலையை பணத்தை வச்சுட்டு ஆரம்பிக்க கூடாது, விசுவாசத்தில் ஆரம்பிக்கணும். வீட்டு வேலையை உங்க விருப்பப்படி ஆரம்பிக்கலாம், இது யாருடைய வேலை? ஆண்டவர் என்ன சொல்றாரு? முந்தின வசனத்தை வைங்க, 24 பாருங்க. 5வது வசனம், அவன் ஆசாரியரையும் எல்லாரும் வாசிப்போமா, லேவியரையும் கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் யூதா பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை வருஷா வருஷம் பழுது பார்க்கிறதுக்கு இஸ்ரவேலுக்கு பணம் சேகரியுங்கள். அடுத்த வசனம்,
இந்த காரியத்தை தாமதம் இல்லாமல் செய்யுங்கள் என்றால் ஆனாலும் லேவியர் அந்த ஆனாலும் வரல. அது நம்ம சபைக்கு வரக்கூடாது நினைக்கிறவங்க நாம சொல்லுங்க. நீங்களும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ? என்னது? ஆனாலும் நாங்கள் தாமதம் பண்ணினோம் சொல்ல போறல. ஆனாலும் நாங்கள் ஒரு 5-6 குடும்பமும் சேர்ந்து தாமதம் பண்ணினோம் அப்படி சொல்ல போறல. வசனம் அப்படி இருக்கு. நாங்க அப்படி செய்யல பாஸ்டர். துரிதமா வேலையை ஆரம்பிச்சோம். துரிதமா முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. காகங்களை கொண்டு வேலையை நடத்துறவங்க சொல்லுங்க பாப்போம். அப்படின்னு சொல்றேன். உங்களால கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடும். நமக்கு வெளிநாட்டு பணம் வரல, நமக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வரும். எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஃளைட் ஏறி போக முடியாத நாட்டுல இருந்து பணம் வரும். கையில விசா இல்லாத நாட்டுல இருந்து பணம் வரும். டிக்கெட் எடுத்து போக வேண்டாம், ஒரு நிமிஷத்துல போகக்கூடிய அந்த நாட்டுல இருந்து பணம் வரும். எப்போ சபை உபவாசித்தா, சபைக்குள் ஜெபம் அதிகரிக்கா, சபைக்குள் எழுப்புதல் வந்தா பணம் எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. இடிப்போம், கொஞ்சம் பெருசாக்குவோம். எந்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆவியானவர் எந்த சொல்ற தண்ணி பெருசாக்க சொல்றதோ தெரியல. ஆனால் இந்த சபைக்குள் ஒரு விரிவாக்கத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். அது சீக்கிரம் நடப்போகிறது. அது எழுப்புதலுக்கான முதல் படியாகும். இந்த செய்யப்போற அந்த கர்த்தரின் வேலை வரப்போற எழுப்புதலுக்கான முதல் படியாகும். யாரை கொண்டு செய்வார்? யாரை கொண்டு செய்வார்? யாரை கொண்டு செய்வார்? சொல்லுங்க. என்ன கொண்டு சொல்லுங்க. யாரை கொண்டு செய்ய போற? சொல்ற நம்மகிட்ட என்னது இல்ல, ஆனா மனசு இருக்கு. பணம் இல்ல, என்ன இருக்குது? மனசு இருக்கு. என்ன மனசு இருக்கு? நம்ம ஆலயத்தை என்ன செய்யணும்? பழுது பார்த்து இன்னும் பெருசாக்கணும். ஏன்னா மறுபடியும் சொல்றேன், இப்பவே ஒரு கூட்டம் வெளியில உட்காந்து அவங்கள உள்ள கொண்டாடணுமா வேண்டாமா? நீங்க மட்டும் வசதியா உட்காந்துக்கோங்க. வக்கனையா பாவம், அவங்க பரிதாபமா பார்த்து அடிக்கப்படுற ஆட்டை போல உட்காந்துருக்காங்க. இனி அவங்களே எங்க கொண்டாடணும்? உள்ள கொண்டாடணும். உள்ள கொண்டாடணும்னா இடத்தை என்ன செய்யணும்? யாபேஸ் ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் பண்றா? 2வது குறிப்பு, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை என்ன செய்யணும்? இந்த மக்னாய் ஊழியத்தினுடைய உங்க ஊர் பேர் எனக்கு வாய்ப்பிலே வராது. என்ன ஊர்? மார்க்கநாதபுரம். கரெக்டா நான் சொன்னது? கெட்டவார்த்தை மாதிரி வந்துட்டாரு. வெரிஃபை பண்ணிக்கிறேன். மார்க்கநாதபுரத்தில் உள்ள இந்த ஆலயத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவார். எல்லாரும் விசுவாசத்தோட கர்த்தர் நல்ல